Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் the second part of psychological approach. First part already நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு we would be continuing with the second part of psychological approach. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃப்ராய்டோட நிறைய தியரிஸ் எல்லாம் படித்தோம். அதில் ஒன் ஆஃப் த தியரிஸ் அதில் விட்டு போச்சு. அதை வந்து ஐ ஹவ் இன்க்ளூடட் இன் திஸ் பார்ட். ஓகே, ஸோ அதோட நம்ம ஆரம்பிக்கலாம். த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ், இது ஒரு முக்கியமான தியரி. த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ், ஆல்சோ known as Oedipal complex, describes a child's feelings of desire for the opposite sex parent and jealousy and anger towards their same sex parent. இப்போ இது என்ன, ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் பற்றி லிட்ரேச்சரில் நம்ம அடிக்கடி கம் அக்ராஸ் பண்ணுவோம் இந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸை. ஓகே, ஸோ இது என்ன டேர்ம் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஆண் குழந்தையா இருந்தால் அம்மா மேலே அதிக ஒட்டுதலோட இருக்கும், ஒரு பெண் குழந்தையா இருந்தால் அப்பா மேலே அதிக பிரியமாக ஒட்டுதலோட இருக்கும். அந்த அஃபெக்ஷனும் அந்த பிரியமும் வந்து ஆப்போசிட் செக்ஸ் பேரண்ட் மேலே அதிகமாகவும் சேம் செக்ஸ் பேரண்ட் மேலே ஒரு விதமான ஒரு அந்த அளவுக்கு பிரியம் இருக்காது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ he says that a child's feelings of desire for the opposite sex parent and jealousy and anger towards the same sex parent. ஆப்போசிட் செக்ஸ் பேரண்ட்னா ஆண் குழந்தையா இருந்தால் அம்மா மேலேயும் பெண் குழந்தையா இருந்தால் அப்பா மேலேயும் இருக்கிற அந்த பிரியத்தை தான் ஆப்போசிட் செக்ஸ் பேரண்ட் மேலே இருக்க டிசையர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சேம் செக்ஸ் பேரண்ட் மேலே என்ன கோவம் இருக்கும், ஜெலசி இருக்கும், பொறாமை இருக்கும். ஏன்னா அப்பா வந்து நம்மளை கண்டுக்காம அம்மாவை கண்டுக்கிட்டா குழந்தைக்கு கோவம் வந்துடும். அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னா அம்மா வந்து தன்னை கண்டுக்காம அப்பா மேல பிரியமா இருந்தா ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து தாங்காது. ஸோ இட் ஹாஸ் ஜெலசி அண்ட் ஆங்கர் டுவர்ட்ஸ் த சேம் செக்ஸ் பேரண்ட். அது என்ன ஆகும், அது தாங்க முடியாம அந்த சேம் செக்ஸ் நம்மளுக்கு போட்டியா அதை கருத ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஒரு ஆண் குழந்தைன்னா அப்பாவை தனக்கு போட்டியா நினைப்பான், பெண் குழந்தைன்னா அம்மாவை தனக்கு போட்டியா நினைக்குது. The concept was first introduced by Sigmund Freud in his theory of psychosexual stages of development. So அது வந்து அவரோட psychosexual stages of development அப்படிங்கிற தியரியில இந்த Oedipus complex பத்தி ஃப்ராய்ட் பேசியிருக்காரு. In simple terms, a boy feels that is competing with his father for possession of his mother. இதான் நான் சொன்னதே தான். ஒரு ஆண் குழந்தை என்ன பண்ணுது, ஒரு பாய் என்ன பண்றான், he is feeling that he is competing with his father. தன்னோட அப்பாவோட போட்டி போடுறதா அவன் நினைக்கிறான். எதுக்காக, பொசிஷன் ஆஃப் ஹிஸ் மதர், அம்மா தனக்குரியவள் அப்படின்ற அந்த விஷயத்துல அவன் அப்பாவை தனக்கு போட்டியாள்னா நினைக்கிறான். while a girl feels that she is competing with a mother for her father's affection. ஒரு பெண் குழந்தை என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னா, தன்னோட அம்மா தனக்கு போட்டி, அப்பாவோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நமக்கு கிடைக்கிறதுல போட்டியா இருக்கிறது நம்ம அம்மான்னு நினைக்கிறா. According to Freud, children view their same sex parents as a rival for the opposite sex parents' attention and affection. ஃப்ராய்டை பொறுத்த வரைக்கும் அந்த சேம் செக்ஸ் பேரண்ட்டை ரைவலாக பார்க்குற டெண்டன்சியும் ஆப்போசிட் செக்ஸ் பேரண்ட்ஸோட மேலே பிரியத்தையும் பற்றி பேசுகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈடிபல் காம்ப்ளெக்ஸ் இல்லைனா ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்த கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறது நியோ அனாலிட்டிக் நியோ ஃப்ராய்டியன்ஸ். அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் இவங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த ஸ்டேஜில் அதை தான் பார்க்க போகிறோம். ஃப்ராய்ட்ஸ் தியரி அண்ட் ஒர்க் வித் சைக்கோ அனாலிட்டிக் டெவலப்மெண்ட் லெட் டு சைக்கோ அனாலிட்டிக் நியோ ஃப்ராய்டியன்ஸ் who also believed in the importance of the unconscious, dream interpretations, defense mechanisms and the integral influence of childhood experience, but had objection to the theory as well. ஓகே, ஃப்ராய்டோட தியரி அவரோட சைக்கோ அனாலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்னா நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, நிறைய பேருக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த மாதிரி வந்தவங்க தான் அவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் ஃப்ராய்டோட தியரியை அதோட தாக்கம் ரெண்டு விதமாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவரோட தியரிஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி அவரோட இது மாதிரி பேசினாங்க, அவரோட ஐடியாஸை ஒத்து பேசினாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இது இப்படி இல்லைன்னு அகெயின்ஸ்டாக பேசினாங்க. ரெண்டு செட்டையும் நம்ம என்ன சொல்றோம்னா நியோ அனாலிட்டிக் இல்லைன்னா நியோ ஃப்ராய்டியன்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரிஸ்ட் அந்த வகையில் இந்த தியரிஸ்ட்ல யாரெல்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிக் எரிக்சன், ஆனா ஃப்ராய்ட், கார்ல் யங், ஆல்ஃப்ரட் அட்லர் அண்ட் கேரன் ஹார்னே.
இப்போ எரிக்சன் பற்றி படிக்க போகிறோம். எரிக் எரிக்சன் தான் அவரோட ஃபுல் நேம். ஹி வாஸ் அ ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். ஸோ எல்லா சைக்காலஜிஸ்ட் பற்றியும் நான் லிஸ்ட் கொடுக்கல, முக்கியமானவங்க தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது ஒரு வாஸ்ட் ஃபீல்டு, ரொம்பவே ரொம்ப பறந்து விரிந்த ஒரு விஷயம் தான் சைக்காலஜி. ஏன்னா இது லிட்ரேச்சருக்கான ஃபீல்டு மட்டும் கிடையாது, மெடிக்கல் ஃபீல்டும் இதில் வருது. ஓகே, ஸோ இது ரொம்பவே வாஸ்ட் ஃபீல்டு. ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் என்னோட சஜஷன் இருக்கும். நிறையவே ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எரிக் எரிக்சன் வாஸ் அ ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் who theorized that there's a specific psychological struggle that takes place through the 8 stages of a person's life. இவர் எரிக் எரிக்சன் ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். அவர் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஒரு 8 ஸ்டேஜஸ், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 8 நிலையில இந்த ஸ்ட்ரகிள் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி எரிக்சன் சொல்றாரு. ஓகே, தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இட் பிலீவ் கான்ட்ரிபியூட் டு ஒன்ஸ் பர்சனாலிட்டி த்ரூ தேர் டெவலப்மெண்ட். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டியை வடிவமைக்குது அப்படின்னு சொல்லி எரிக்சன் சொல்றாரு. சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் 8 ஸ்டேஜஸ். அப்போ அவரோட அந்த தியரி பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி. ஓகே, ஒருத்தரோட தியரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிக்சனோடது சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் 8 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்த ரைட்டர் பாருங்க. அடுத்த தியரிஸ்ட் கார்ல் யுங். கார்ல் யுங் இது கொஞ்சம் கேள்விப்பட்ட பேர் தான், நம்ம அடிக்கடி லிட்ரேச்சர்ல இவர் அதிகமாக படிப்போம். கார்ல் யுங் இவர் யாரு அப்படின்னா ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். ஓகே, வி ப்ரொனவுன்ஸ் ஹிம் அஸ் கார்ல் யுங். யா சவுண்ட் வரும். Carl Jung was a Swiss psychologist who helped develop personality theory, archetypes and analytical psychology. So இந்த personality theory, archetypes theory, archetypal theory, analytical psychology இது எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு கார்ல் யுங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரோட அனாலிட்டிக்கல் சைக்காலஜிக்கு இன்னொரு பேர் உண்டு, என்னன்னா Jungian psychology. Okay, this is his psychology is also called as Jungian psychology. Excuse me. He also developed the collective consciousness theory as well as the theory of personality. So collective consciousness theory பத்தி பேசுறதும் நம்ம யுங் தான். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யுங்கியன் சைக்காலஜியில் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தியரியும் பேசப்படுது. அதே மாதிரி தியரி ஆஃப் பர்சனாலிட்டி இது எல்லாமே யுங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி, சைக்கலாஜிக்கல் தியரியில் இவரோட கான்ட்ரிபியூஷனும் நிறையவே இருக்குது. யுங்கியன்ஸ் சைக்காலஜியில் பாருங்கள், முக்கியமான கான்செப்ட்ஸ்னால் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தியரி, த தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஓகே, ஆனா ஃப்ராய்டு இதில் உங்களுக்கு நேம் பார்த்தாலே தெரியும். இவங்க யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட டாட்டர் தான் Anna Freud. Anna Freud lived between 1895 and 1982. She was the youngest of Sigmund and Martha Freud's 6 children and the only one to pursue a career in psychoanalysis. So ஃப்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 children. இதில் இவங்க ஆனா ஃப்ராய்டு மட்டும்தான் இந்த சைக்கோ அனாலிசிஸ் இந்த படிப்பை தன்னோட கரியரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, அவருக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கும் மார்த்தா ஃப்ராய்டுக்கும் பிறந்த 6 குழந்தைகள்ல ஒருத்தவங்க தான் ஆனா ஃப்ராய்ட். In 1936, Anna Freud published perhaps a most influential book, The Ego and the Mechanism of Defense. So, இதுதான் அவங்களோட best work. Okay, Ego and the Mechanisms of Defense அப்படிங்கிற இவங்களோட புக்கை 1936ல பப்ளிஷ் பண்றாங்க. Her work emphasized the development of the ego and its normal development lines. So, ego உங்க அப்பா பேசியிருந்தார்ல ஈகோ, அதை பத்தி ஃப்ராய்டோட ஈகோ பத்திய டெவலப்மெண்ட் லைன்ஸை அவங்க தன்னோட ஒர்க்ல த ஈகோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, த ஈகோ அண்ட் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அதெல்லாம் அவங்க ஆனா ஃப்ராய்ட் பேசியிருக்காங்க அவங்களோட புக்ல. அடுத்த ஆத்தர் பாருங்க, அடுத்த தியரிஸ்ட் ஆல்ஃப்ரெட் ஆல்டர். ஹி இஸ் an ஆஸ்ட்ரியன் மெடிக்கல் டாக்டர். ஓகே, இவரும் ஒரு டாக்டர் தான், சைக்கோ தெரபிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்கூல் ஆஃப் இண்டிவிஜுவல் சைக்காலஜி. ஸோ யார் யாரு இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது பாருங்க, இண்டிவிஜுவல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணவர் தான் ஆல்ஃப்ரெட் ஆல்டர். ஹிஸ் எம்பசிஸ் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் feelings of belonging, family constellation,
and birth order set him apart from Freud and others in their common circle. இவர் வந்து ஃப்ராய்டியன் தியரியில இருந்து வேற மாதிரி பேசுறாரு. ஸோ இவரோட அந்த இதெல்லாம் எம்பசிஸ் எதுல இருந்தது அப்படின்னு சொன்னா பிலாங்கிங், ஒரு இடத்த சேர்ந்தவன், ஃபேமிலி கன்ஸ்டலேஷன், இது வந்து கைண்ட் ஆஃப் தெரப்பி தான். பர்த் ஆர்டர், ஃபேமிலி கன்ஸ்டலேஷன்லாம் வந்து சைக்கோ தெரப்பியில தான் வருது. ஓகே, இது எல்லாமே வந்து அவரை கொஞ்சம் தனி ஃப்ராய்டு தியரில இருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காண்பிக்கும். இவரோட இந்த ஸ்கூல் பேரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி. நேம் பாருங்க, ஆல்ஃபிரட் ஆல்டர். ஓகே, அடுத்த தியரிஸ்ட் பாருங்க, கேரன் ஹார்னி. இவங்க வந்து இவங்க வந்து ஒரு லேடி. ஷி வாஸ் அ ஜெர்மன் சைக்கோ அனாலிஸ்ட் ஹூ ரேடிக்கலி கவுண்டர்ட் த வியூஸ் ஆஃப் ஃப்ராய்டியன் ஸ்கூல். இவங்க ரெண்டு பேருமே தி கவுண்டர்ட் த ஃப்ராய்டியன் ஸ்கூல், அதாவது ஃப்ராய்டியன் ஸ்கூலுக்கு எதிர்ப்பா பேசுறவங்க தான். இவங்களையும் நம்ம நியோ ஃப்ராய்டியன்ஸ், ஃப்ராய்டுனால ஃப்ராய்டு எல்லாருமே தாக்கத்தை உண்டு பண்றார். அவரை சப்போர்ட் பண்றவங்க ஒரு குரூப், எதிர்க்கிறவங்க ஒரு குரூப். அப்ப அவங்க மேலே தாக்கத்தை உண்டு பண்ணதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, இல்ல இது எப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, her views on neurosis, feminist psychology and the self continue to influence the fields of cultural psychology, interpersonal psychotherapy and humanist psychology. ஸோ இவங்களோட வியூஸ் எதுல எல்லாம் ரொம்ப முக்கியமா இவங்க தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னா, நியூரோசிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, ஃபெமினிஸ்ட் சைக்காலஜி பத்தி சொல்லியிருக்காங்க, செல்ஃப், ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப் பத்தி. இது எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட அந்த ஒர்க் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வியூஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப், நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் சைக்காலஜி, இன்டர்பர்சனல் சைக்கோதெரப்பி அண்ட் ஹியூமனிஸ்ட் சைக்காலஜி. ஹார்னி பிலீவ் தட் என்வைரான்மெண்ட் அண்ட் சோஷியல் அப்ரிங்கிங் rather than intrinsic factors largely led to neurosis. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்வைரான்மெண்ட், நம்ம சூழல் இருக்கு இல்லையா, சோஷியல் அப்ரிங்கிங், நாம் வளரும் முறை இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டரா செயல்படுது நம்மளோட நியூரோசிஸ்ல, நம்மளோட அந்த சைக்கோ அனாலிசிஸ்ல சொல்றாங்க. ஒரு குழந்தை வந்து அவர் வந்து ஒரு குழந்தைய, தனிப்பட்ட குழந்தைய மட்டும் பார்க்குறாரு, இவர் அப்படி இல்லைங்க. ஒரு சூழல், அது வளர்ற சூழல், அது வளரும் விதம் எல்லாமே ஒரு குழந்தைக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. She believed that people need warm supportive environments and strong interpersonal relationship to realize their real self. இப்போ ஒரு தனி மனிதன் வந்து தன்னை காணணும், தன்னை புரிஞ்சுக்கணும், ஒரு இதா வரணும், ஒரு ஸ்ட்ராங்கா வளரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் வேணும் அப்படிங்கறத வந்து கேரன் ஹார்னி வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுதான் சம் ஆஃப் த தியரிஸ்ட், அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம ரொம்ப லிமிட்டடா தான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய சைக்காலஜிஸ்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த ஷார்ட் ஸ்பேன் நம்ம இவ்வளவுதான் பார்க்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் எபிசோடா நான் இதை கொடுக்குறேன். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு நிறையவே தெரியணும் அப்படின்னா நீங்க ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். வாட் இஸ் அ சைக்காலஜிக்கல் அப்ரோச்? Psychological criticism is a critical approach to literature that employs psychological theories to examine aspects of a literary work as a way to better understand both the author's mind and the characters, themes and other elements of the text. அப்போ psychological criticism, psychological approach அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தியரிஸ் இவங்க எல்லாம் இப்போ நிறைய ஆத்தர்ஸ் பார்த்தோம், அவங்களோட முக்கியமான தியரிஸ், இந்த தியரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு லிட்ரரி ஒர்க்கை என்ன பண்றோம், டிசெக்ட் பண்ணி பார்க்குறோம். அதை கூறு போட்டு இந்த தியரிஸை யூஸ் பண்ணி என்ன படிக்க போறோம், அது மூலமா author's mind and the characters, themes and other elements of the text. இது எல்லாத்த பத்தியும் நம்ம படிக்க போறோம். ஒரு ஆத்தர் என்ன நினைக்கிறாரு, அவரோட மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க மெயினா. It adopts the methods of reading employed by Sigmund Freud and later theorists to interpret text. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு, முக்கியமா சிக்மண்ட் ஃப்ராய்டு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் லேட்டர் தியரிஸ்டோட முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட தியரிஸ் வச்சு தான் ஒரு ஒர்க்கை வந்து ரீட் பண்றாங்க. The text of the authors express the secret unconscious desires and anxieties of the author, just as dreams express the inner hidden thoughts of the subconscious mind. அப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆஃப் த ஆத்தர், அப்போ ஃப்ராய்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆத்தரோட டெக்ஸ்ட், ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, அது மூலமா ஆத்தர் என்ன பண்றாரு, தன்னோட சீக்ரெட் அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ்
ஓகே, ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அவருக்கே தெரியாத ஆசைகளை வெளிப்படுத்தி இருப்பாரு தன்னோட கேரக்டர்ஸ் மூலமா அப்படின்றாரு. எப்படி வந்து ட்ரீம்ஸ் வெளிப்படுத்துதோ அது மாதிரி தான் தன்னோட கேரக்டர்ஸ் மூலமா அவரோட இன்னர் ஹிடன் தாட்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து அந்த கேரக்டர்ஸ் மூலமா இப்போ ஆத்தரோட மனசை கண்டுபிடிச்சிடலாம், ஆழ் மனசை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஒன் மே சைக்கோ அனலைஸ் எ பர்டிகுலர் கேரக்டர் within a literary work, but it should be understood that all such characters are projection of the author's psyche. இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைக்கோ அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஆத்தரோட மைண்டையும் சொல்ற ஒரு விஷயம்தான். ஆத்தரோட மைண்டு தான் கேரக்டரா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராய்ட் பிலீவ் தட் the author's own childhood traumas, family life, sexual conflicts and complexes be traced within the behavior of the characters in the literary works. அப்ப இதுதான் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சுங்கிறது இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். ஓகே, இந்த தியரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணி அவரோட ஒரு ஆத்தரோட என்ன கண்டுபிடிக்கிறோம், அவரோட பிஹேவியர், அவரோட சைக்காலஜி, அவரோட ஆழ்மனசு ஆசைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தாங்க சைக்காலஜிக்கல் அப்ரோச். திஸ் இஸ் த சிம்பிள் திங். ஆனால் நம்ம தியரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம் இதில். ஓகே, ஃப்ராய்ட் பிலீவ் தட் தி ஆத்தர்ஸ் ஓன் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். அப்போ இந்த தியரிஸ் மூலமா நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஒரு சைல்ட்ஹுட்ல குழந்தை பருவத்தில் அவர் ஏதாவது ஒரு பெரிய கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருந்தா அதெல்லாம் வந்து அவர் மறந்து போயிருப்பார், காலப்போக்கில் மறந்திருப்பார். ஆனால் ஆழ் மனசுல அந்த பயமெல்லாம் தங்கி நின்றுருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாரு. ஃபேமிலி லைஃப், செக்ஷுவல் கான்ஃப்ளிக்ட், இது எல்லாத்தையும் தன்னோட கேரக்டர்ஸ் மூலமா, காம்ப்ளெக்ஸஸ் என்னென்ன பிரச்சனை அவருக்குள்ள இருக்கோ அந்த எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் கேரக்டர்ஸ் மூலமா ட்ரேஸ் பண்ணிடலாம். அந்த கேரக்டரோட கதாபாத்திரத்தை அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார் இல்லையா, அது மூலமாவே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஆத்தரோட மைண்டை கெஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. இன் சைக்கோ அனாலிட்டிக் தியரி த ஐடியா ஆஃப் த கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட், த டிவிஷன்ஸ் ஆஃப் ஈகோ, சூப்பர் ஈகோ அண்ட் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் அப்ளை டு லிட்ரேச்சர் டு கெயின் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஒர்க். அப்போ சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ராய்டோட இந்த முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஈகோ, சூப்பர் ஈகோ, ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போறோம், நம்ம ஆத்தரை பத்திய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஒன் ஆஃப் த key principles of psychological criticism is the idea that literature can be used to explore and understand human psyche, including unconscious and repressed desires and fears. இப்போ சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் நம்ம எங்க படிக்கணும், டாக்டர்ஸ்க்கான விஷயம் தானே. இல்லை இது வந்து என்னது, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் மூலமா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனை பத்திய கதை தான். ஓகே, ஸோ மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need to know more about his psychology. அப்போ லிட்ரேச்சர் மூலமாவும் நம்ம என்ன பண்றோம், ஹியூமன் சைக்கேவை தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தரோட ட்ரீம்ஸ் பத்தி மட்டும் இல்லை, ட்ரீம்ஸ் மூலமா மட்டும் இல்லை, லிட்ரேச்சர் மூலமாவும் ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம். ஓகே, ஒரு மனுஷனோட அன்கான்ஷியஸ், ரெப்ரஸ்ட் டிசையர்ஸ், ஃபியர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம் மைட் எக்ஸ்ப்ளோர் ஹவு த கேரக்டர்ஸ் இன் அ ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் ஆர் ஷேப்ட் பை தேர் இயர்லி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் தேர் ரிலேஷன்ஷிப் வித் தேர் பேரண்ட்ஸ். இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் வந்து அப்படியே மெதுவா டெவலப் ஆகி வரும். அப்போ அந்த அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து எல்லா மனுஷங்களுக்கும் சூட் ஆகும். ஒரு நல்ல ரிலேயபிளான ஒரு நாவல், ஒரு ஃபேண்டசி நாவல்ல ஒரு நல்ல ஒரு ஜெனுவின் நார்மல் நாவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவல்யூஷன் ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா எல்லாரோட லைஃப் மாதிரியும் இருக்கும். அப்போ அது நம்ம ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியும், அந்த கேரக்டரோட நம்மள ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அப்போ சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் வந்து இந்த விஷயத்துல நம்ம என்ன நிறையவே ஹெல்ப் பண்ணுது, எப்படி மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்க நிறையவே ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் கேன் பி அப்ளை டு எனி ஜான்ரா ஆஃப் லிட்டரேச்சர், ஃப்ரம் போயட்ரி டு நாவல்ஸ் டு பிளேஸ். அப்போ சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்ட்டுலாம் இல்லை, எந்த கேரக்டர்ஸே இல்லைனாலும் ஒரு போம்ல ஒரு நைட்டிங்கேலை பத்தி எழுதியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா
இப்போ கீட்ஸை வந்து எஸ்கேபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் எஸ்கேபிஸ்ட்னு சொல்லுவாங்க? அவரோட பாடல்களை வச்சே வந்து அந்த அந்த பொயட்டோட மனசை வந்து தெரிஞ்சுக்கிறது தான். அவர் ஒரு சில விஷயங்களை பேச பயப்படுறாரு. அவர் வந்து அவரோட அந்த ஃபீல் ஃபார் சர்டைன் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவர் வந்து இந்த உலக ரியாலிட்டி லைஃப்பை ஃபேஸ் பண்ண பயப்படுறாரு, ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் தான் வாழ ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது அவர் போம்ஸ் வச்சே தெரியுது. ஸோ பொயட்ரியிலேருந்து, நாவல்ஸில் இருந்து, பிளேஸ்லேருந்து எந்த ஜான்ராக்குள்ள வேணாலும் நம்ம சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் அப்ளை பண்ணலாம். அண்ட் கேன் பி யூஸ் டு அனலைஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸ் ஃப்ரம் கிளாசிக் லிட்ரேச்சர் டு கண்டெம்பரரி பெஸ்ட் செல்லர்ஸ். எந்த விதமான லிட்ரேச்சர்லையும் இதை யூஸ் பண்ணி நம்ம சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி கன்க்ளூட் பண்ணலாம். இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் கன்ஜங்ஷன் வித் அதர் கிரிட்டிக்கல் அப்ரோச்சஸ் சச் as feminist and post-colonial criticism to explore the ways in which psychological factors intersect with social and cultural factors in the creation and interpretation of literary works. ஸோ அது வந்து மற்ற அப்ரோச்சஸ்லையுமே யூஸ் பண்ணி இது மூலமாக நிறைய கெயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் டு கிரிட்டிசிசம் நம்ம நிறைவு பண்ணுறோம். We would end the episode with this. We will have a quiz regarding this and we will end the episode. Who propounded the theory of psychoanalysis? So psychoanalysis theory propound பண்ணது உங்களுக்கு தெரியும். It is Sigmund Freud. Where the word psychology does come from? ஒரு சில கொஷின்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதில் இருக்காது உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வெளியில் இருந்த கொஷின்ஸ். கிரீக் டேர்ம் தான் சைக்காலஜி. சைக்காலஜி இஸ் செட் டு பி த ஸ்டடி ஆஃப். சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன ஸ்டடி அப்படின்னு சொன்னால் பிஹேவியர். இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ். பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாட் ஆர் த 3 ஏஜென்சிஸ் தட் மேக் அப் ஒன்ஸ் பர்சனாலிட்டி? ஒருத்தரோட பர்சனாலிட்டியை உருவாக்குற அந்த 3 ஏஜென்சி என்னது? id, ego, super ego. The id, ego and super ego. At the Freud likened the 3 levels of mind to a dash. எதோட வந்து ரிலேட் பண்ணுவாரு? அந்த மைண்ட், இது ஈகோ சூப்பர் ஈகோ இருக்கு இல்லையா, அந்த மைண்டோட அந்த அன்கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், கான்ஷியஸ் மைண்ட், அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா? இது எதோட கம்பேர் பண்ணுறாரு? ஐஸ்பர்க். The dash is the most basic part of the personality. ஒருத்தரோட பர்சனாலிட்டியில பேசிக் பார்ட்னு அவர் சொல்றது இது. ப்ரிமிட்டிவ் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, பேசிக்கான ஆசைகள், அது வந்து இது. The dash develops last and is based on morals and judgments about right and wrong. நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு அறிஞ்சு உணர்ந்து செயல்படுறது வந்து சூப்பர் ஈகோ. Erik Erikson was a dash psychologist, German psychologist. Dash is the daughter of Freud who followed the career of psychoanalysis, Anna Freud. Who wrote the book The Ego and the Mechanisms of Defense? Anna Freud. So, அவங்களோட புக் பேரு Ego and the Mechanisms of Defense. The desires of our dash finds expression through our dreams. எது நம்ம கனவுகள் மூலமா வெளிப்படும்? நம்மளோட unconscious mind, ஆழ் மனது. Okay. Dash was a German psychoanalyst who countered the views of the Freudian school. Freudian school ideas counter பண்ற ஒரு ஜெர்மன் psychoanalyst யாரு? Karen Horney. Dash is the founder of the school of individual psychology. Individual psychology பத்தி பேசியிருக்கிறது யாரு? Alfred Adler. Dash developed the collective consciousness theory. அதை பத்தி பேசியிருக்கிறவர் Carl Jung. Who is the father of experimental psychology? இது நம்ம எபிசோட்ல பார்த்துருக்க மாட்டோம், பட் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். எக்ஸ்பெரிமெண்ட் சைக்காலஜியோட ஃபாதர் வந்து வில்ஹெம் மேக்ஸ்மில்லன் வண்ட் இஸ் அக்ளைம்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, people lost their touch with reality when they are psychotic. அதாவது ஒரு சில பேர் தான் யாருன்றதே மறந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கான டேர்ம் வந்து சைக்கோட்டிக். Okay. The process of using psychological methods by a trained psychologist for helping people with psychological problems is called psychotherapy. அப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை எதுக்கு போறோம் அப்படின்னா சைக்கோதெரப்பிக்காக.
ஓகே. இப்போ வந்து ரொம்ப டிப்ரெஷன் வந்துச்சு, நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸோட இப்போ அந்த டாக்டர்ஸ்ட்டயும் நம்ம நிறையவே போக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்துல வந்து நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையவே வருது. ஓகே, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வருது. ஸோ அதை தீர்க்க நம்ம யார்கிட்ட போறோம்னா சைக்காலஜிஸ்ட்டை போறோம். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பேரு சைக்கோ தெரப்பி. I hope you understood and like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.